ஃபினான்ஷியல் அப்படிங்கும்போது கடந்த ஒரு 3, 4 மாதங்களா ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால. என்ன எதிர்பார்க்கலாம் சார்? வார் அப்படிங்கிறது முடியுமா? முடியாதா சார்? கண்டிப்பா. இது வாருங்கிறது இது ஆரம்பிக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். இன்கேஸ் வந்து அந்த ஆரம்பிக்கிற மந்த்லேருந்தே டவுன் தான் வருங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு என்ன ரீசன்? இப்போ ஆஸ்ட்ராலஜிக்கலா இந்த வார் வர்றதுக்கு என்ன ரீசன்? அப்படிங்கிறதையும் போட்டு நம்ம யூடியூப்லேயே போட்டிருந்தோம். ஸோ இது கண்டிப்பாக முடிஞ்சிரும். இதுக்கு மேல வந்து பெருசா கொண்டு போறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு. நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த பேனிக் சிச்சுவேஷன்லாம் முடிஞ்சு, அ நார்மல் இதுதான் போகும். இதுக்கு மேல ஏதாவது சின்ன சின்ன நெருடல்கள் வந்தாலும், அது பெருசா மார்க்கெட்ட பாதிக்காது. ம். ஸோ அப்படி பாதிக்கிறதுனாலும் திரும்பியும் மேல போயிட்டு தான் லைட்டா வருமே தவிர, வாரோட சிச்சுவேஷன்ங்கிறது மேக்ஸிமம் ஏப்ரல் எண்ட் தாண்டிலாம் பெருசா போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அடுத்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறத தாண்டி, அடுத்து இந்த மாதிரி தான் பங்கு சந்தைகள் இருக்க போகுது. ஏற்றம், இறக்கம் தாண்டி அதுல நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலை எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026 வந்து ஒரு டவுன், ஒரு அப்பு இந்த மாரி பல்வேறு விதமானது கலந்தது தான். ஏன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்து கம்பேரிங் டூ அதர் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஸோ, அதனால வந்து என்னன்னா, லாங் டேர்மா போடுறவங்கலாம் ஒரு பேனிக் ஆக வேண்டியதில்ல. ம். கண்டிப்பாக அது மேல தான் வரப்போது. இன்கேஸ் செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் 26 ஒரு நல்ல ஒரு இதா தான் இருக்க போது. பட் என்னன்னா, மத்த இயர காட்டிலும் 2026 வாலடைல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அடுத்து சூரியன் மேஷத்துக்கு வரும்பொழுது, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர், உச்ச தலைவர்கள் இறக்கறது, இல்லைன்னா அவங்க ஜெயில் போற மாரியான சிச்சுவேஷன் மறுபடியும் இருக்கும்.